காட்டில் கடுமையான பனிப்புயல். அன்னைக்கு நாக்பூர் காட்டுல ரொம்பவே பனி பொழிய ஆரம்பிச்சிருந்தது. பனிப்பொழிவோட சேர்ந்து பனி புயலுமே வீசிக்கிட்டு இருந்துச்சு. தன்வி குருவி தன்னோட கூட்டுல உட்காந்து வீசுற பனி புயல்ல இருந்து தன்னை எப்படி காத்துக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. தன்னோட பசியை தீக்கிறதுக்காக கோமல் குருவி காட்டுல போய் தானியங்களை எடுத்துட்டு வந்துச்சு. அந்த கடுமையான புயல்ல அது ரொம்பவே சிரமப்பட்டுச்சு. எடுத்துட்டு வந்ததும் கோமல் குருவி சொல்லுச்சு, தன்வி, இந்த பனி புயல்ல அப்பா போகவே முடியல. ஆனாலும் நான் உனக்கு இந்த தானியத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ இதை ரொம்பவே சூப்பரா சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கணும். சரியா? சாப்பிடு. ஐயோ கோமல், எனக்கு சாப்பிடவே விருப்பம் இல்லை. எதை சாப்பிட்டாலும் எனக்கு வாந்தியா வருது. தயவு செஞ்சு இதை கொண்டு போயிருங்க. நான் காலையில தானே நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாப்பிட்டேன். எனக்கு அதுவே போதும். கோமல், இதை நீங்களே சாப்பிட்டுக்கங்க. நீங்க தான் ரொம்பவே அலைஞ்சு எடுத்துட்டு வரீங்க. என்ன தன்வி இப்படி சொல்ற? நீ சீக்கிரமாவே முட்டை போட போற. அப்பதான் நம்மளோட செல்லக்குட்டி சீக்கிரமா வெளியே வரும். அப்ப நீ தானே ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ சாப்பிட்டாதான் நம்ம குழந்தையும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இது வேண்டான்னு சொல்லாத. பசிக்கலனா கூட கொஞ்ச நேரத்துல சாப்பிட்ரு. சரியா? கோமல், நம்ம குழந்தை பிறக்கிறத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனாலும் நம்ம குழந்தை இந்த பனியில வந்து நம்மள மாதிரி தானே கஷ்டப்படும். அதனால என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. நமக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா நம்ம சங்கக்குட்டியை வச்சு சூப்பரா குஞ்சுக்கிட்டே இருக்கலாம்ல கோமல். அடிக்கிற பனி புயல்ல நமக்கே ரொம்பவே குளிருது. உடம்பெல்லாம் நடுங்குது கோமல். இதுல நம்ம குழந்தை வந்து பாவம் கஷ்டப்படுமேனு தான் எனக்கு ரொம்ப கவலையாவே இருக்கு. அதை நினைச்சாலே எனக்கு சாப்பிடவே தோணல கோமல். தன்வி குருவி அப்படி சொன்னதுமே கோமல் குருவி ரொம்பவே சோகமாயிருச்சு. அது சொல்லுச்சு, தன்வி, நீயே இவ்வளவு யோசிக்கும் போது உங்க 2 பேருடைய பாதுகாப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் அப்ப எப்படி யோசிச்சிருப்பேன்? நான் நமக்குன்னு பக்கத்து காட்டுல ஒரு சூப்பரான வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அதோட வேலைகள் முடிய போகுது. என்ன கோமல் சொல்றீங்க? நமக்குன்னு வீடா? இதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோமல். நீங்க என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க கோமல். நானும் அந்த வீட்டை வந்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நம்ம குழந்தை இந்த மாதிரி காட்டுல பிறக்காம நம்ம வீட்டுல நல்லபடியா பிறந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் கோமல். அப்படி 2 குருவிகளும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராணிக்காக அங்க வந்துச்சு. என்ன கோமல், உனக்கு குழந்தை பிறக்க போகுதா? ஆனா பாவம், அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சோ இந்த வீட்டுல வந்து பிறக்க போகுது. பனியிலையும் தூசிலையும் கஷ்டப்பட போகுது. ஐயோ, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ராணி அக்கா. என்னோட குழந்தைக்கு எப்ப வீடு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. எனக்கு வீடு இல்லைன்றதுக்காக உங்க வீட்டை வந்து நான் கேட்கவா வந்தேன்? தேவையில்லாம வந்து எதுவும் பேசாதீங்க. எனக்கு எப்ப வீடு வேணுமோ அப்ப கட்டிப்பேன் நானு. கோமல் அப்படி சொல்லிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சது. தன்வி குருவியும் தன்னோட முட்டையை எடுத்துட்டு சந்தோஷமா பறந்து போச்சு. 2 பேருமே பறந்து வந்து தான் கட்டிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீடு பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு. தன்வி, பாத்தியா? இனிமே இந்த வீட்டில தான் நாம இருக்க போறோம். மழை பெஞ்சாலும் பனி பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் எதை பத்தியும் நமக்கு கவலையே இல்லை. கோமல், இந்த வீடை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டில் தான் நாம இனிமே சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு நினைக்கும் போதே என் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே முட்டையில இருந்து அழகான குஞ்சு வெளியே வந்துச்சு. அது பார்க்கறதுக்கு அப்படியே கோமல் மாதிரியே இருந்துச்சு. தன்வி, பாத்தியா? நான் சொல்லும்போது நீ கேட்கல. நான் பையன்தான் பிறக்கும்னு சொன்னேன், நீ தான் பொண்ணுன்னு சொன்ன. இப்ப பாரு, என்ன மாதிரியே அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நாம 3 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுல இனிமே சந்தோஷமா வாழலாம். எனக்கு நினைக்கும் போதே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பறவைகள் பேசிக்கிட்டு இருக்கதே பக்கத்துல ராணிக்காகமும் காலுக்காகமும் அவங்க வீட்டுல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாத்தீங்களா கோமல், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம வீட்டுக்கிட்டே வந்து வீடு கட்டியிருக்காங்க. இவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அட ஆமா ராணி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்களே. அதுவும் நம்மளை விட ரொம்ப அழகான வீடு கட்டியிருக்காங்க. எனக்கு பொறாமையா இருக்கு. அட ஆமா காலு, நீங்களும் என்ன மாதிரி தான் நினைச்சிருக்கீங்க. அந்த வீட்டை நான் என்ன செய்யறேன் பாருங்க. இனிமே அந்த வீடு இருக்காது.
அப்படி ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இரவு நேரம் ஆரம்பிச்சது. இரவுல பனிப்பொழிவு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதனாலேயே கோமலும் தன்வியும் தன்னோட குழந்தைங்களோட வீட்டுக்குள்ள பத்திரமா உட்கார்ந்திருந்தாங்க. ராணிக்காகமும் காலுக்காகமும் சேர்ந்து தன்வி குருவியோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெடிய வச்சுட்டாங்க. அது வெடிச்சதுன்னா அந்த வீடு உடைஞ்சு போயிரும்னு அவங்க நினைச்சிட்டு அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல உணவு தேடிக்கிட்டு இருந்த ஒரு கழுகு அந்த வெடிய உணவுன்னு நினைச்சு எடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போயிருச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தன்னோட கால் சுட ஆரம்பிச்சதுனால அந்த வெடியை கீழே போட்டுருச்சு. அது கரெக்டா ராணிக்காகவும் காலுக்காகவும் வீட்டுக்கு மேலேயே விழுந்து வெடிக்க ஆரம்பிச்சுது. அந்த வெடியோட சத்தம் அந்த காட்டுல எல்லாருக்குமே கேட்டுச்சு. அவ்வளவு பயங்கரமாவும் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகவும் காலுக்காகவும் வீடு சுக்குநூறா உடைஞ்சு போயிருச்சு. இத பார்த்துட்டு ராணிக்காகவும் காலுக்காகவும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. தன்னோட நிலைமையை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. மற்றவங்களுக்கு கெடுதல் நினைச்ச அந்த காகங்கள் கடைசியில பனிப்பொழிவுல மாட்டிக்கிட்டு ரொம்பவே குளிர் தாங்க முடியாம கத்திக்கிட்டே இருந்தாங்க.